விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. மேற்கு வங்கத்தில் கோர ரயில் விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் விபத்து நடந்த பகுதியில் கவச் தொழில்நுட்பம் இல்லை என கூறப்படுகிறது. கவச் தொழில்நுட்பம் என்றால் என்ன? இந்திய ரயில்வேயில் எவ்வளவு தூரத்திற்கு இந்த கவச் தொழில்நுட்பம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது? விரிவாக பார்க்கலாம். ரயிலில் பயணம் செய்வது என்றாலே பலருக்கும் அலாதி பிரியம்தான். அதுவும் நீண்ட தூரங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் ரயில் பயணம்தான் சிறந்தது. மற்ற போக்குவரத்தை விட கட்டணம் குறைவு, கழிவறை வசதிகள், இருக்கும் இடத்திற்கே உணவு கிடைப்பது போன்றவைகள்தான் இதற்கு காரணம். ஆனால் இது போன்ற எதிர்பாராத விபத்துகள் நடப்பது நம்மில் பலரையும் அச்சத்தில் உறைய வைக்கத்தான் செய்கின்றன. இந்தியாவில் 1,04,647 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்டவாளங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் இதில் 68,426 கிலோமீட்டர் தூர தண்டவாளங்கள் மட்டுமே வழித்தடங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதிலும் 63,456 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்சார பாதையாக மாற்றப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் ரயில் விபத்துகளில் உயிரிழப்புகளை தடுத்து அதை பாதுகாப்பான ஒன்றாக மாற்றுவதற்கு கவச் என்ற தானியங்கி தொழில்நுட்பத்தை ரயில்வே உருவாக்கியுள்ளது. குறிப்பிட்ட வேகத்திற்கு மேல் ரயில் இயங்கினாலோ அல்லது சிவப்பு சிக்னலை தாண்டினாலோ, ஒரே பாதையில் எதிரில் வேறு ஒரு ரயில் வந்தாலோ தானாகவே ரயில் நிற்க வழி செய்யும் தொழில்நுட்பமே கவச் எனப்படுகிறது. 2022-23 நிதியாண்டில் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கவச் தொழில்நுட்பத்தை செயல்படுத்த மத்திய அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியது. தற்போது வரை இந்திய ரயில்வேயில் உள்ள 13,169 பயணிகள் ரயில்களில் 65 என்ஜின்கள், 1,445 கிலோமீட்டர் தூர ரயில் பாதை, 134 ரயில் நிலையங்களில் மட்டுமே கவச் தொழில்நுட்பம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் கவச் தொழில்நுட்பத்திற்காக மத்திய பட்ஜெட்டில் 710 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. 2024-25 நிதியாண்டின் இடைக்கால பட்ஜெட்டில் இதற்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. கவச் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தினால் ரயில் விபத்துகளை தடுக்க முடியும் என கூறுகிறார் ஓய்வு பெற்ற நிலைய கண்காணிப்பாளர் மனோகரன். இந்தியாவில் உள்ள 68,000 கிலோமீட்டர் டிராக் பாதைகளையும் முழுமையாக கவாச்சி தொழில்நுட்பம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகும். கவாச்சி தொழில்நுட்பம் என்பது யூரோப்பியன் ட்ரெயின் சிக்னலிங் சிஸ்டம் லெவல் 2 விட மேம்பட்டது, லெவல் 3க்கு நிகரானது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு நவீனமான இந்த கவாச்சி தொழில்நுட்பத்தை அமல்படுத்துவதில் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்ததில் போதுமான கவனம் செலுத்தாததான் இப்போ இது போன்ற விபத்துகளை தவிர்க்க முடியாம ஒரு சூழல் ஏற்படுகிறது. வருகின்ற காலங்களில் நிச்சயமாக கூடுதல் நிதி ஒதுக்கீடு ரயில்வே துறை கவனம் செலுத்தணும். 34,000 கிலோமீட்டர் தூரம் வரையிலான தண்டவாளங்களில் கவச் தொழில்நுட்பத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. 3 கட்டங்களாக கவச் தொழில்நுட்பத்தை 10,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு செயல்படுத்த இந்திய ரயில்வே டெண்டர் விட்டுள்ளது. திட்டத்தை துரிதப்படுத்தும் வகையில் ஏற்கனவே உள்ள ஒப்பந்ததாரர்களுடன் புதிதாக ஒப்பந்ததாரர்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. டெல்லி, மும்பை, ஹவுரா வழித்தடத்தில் சுமார் 3,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் கவச் வசதியை ஏற்படுத்த அவசியமுள்ள இடங்கள் குறித்து திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. அதிவேக ரயில்களை அறிமுகப்படுத்தி வரும் மத்திய அரசு அதனுடனேயே பாதுகாப்பிற்காக கூடுதல் நிதி ஒதுக்கி நவீன தொழில்நுட்பங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே ரயில் பயணிகள் விடுக்கும் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஜயகுமாருடன் கௌசல்யா. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.